ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டதும் வெடிக்கும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. பச்சை பட்டாணி 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசன் பீஸ் கிடச்சதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச பட்டாணியை நான் வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சமோசா. இல்லைன்னா இன்னொரு உருளைக்கிழங்கு இருக்கும், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ இந்த மண் உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அது கவனத்தில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. சாட் மசாலா இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் இது. ஸோ அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம டோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அஜ்வைன், ஓமம். நல்லா ஜீரணமாகும் இது, அதுக்காக தான். ஓமம் இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டுடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி வரணும். உடைச்சிங்கன்னா உடஞ்சிடணும். இதுதான் பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு டைட் டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருந்தால் சமோசா பண்ண வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு மேலே காயாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபில்லிங்கும் ஆறி இருக்கு, சமோசா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு திரட்டுங்க.
மைதா வந்து சுருங்கும் நீங்கள் திரட்ட. ஸோ நல்லா இழுத்து விடுங்க, கீழே இழுத்து மேலே இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வைங்க. ஸோ பிளேட்டில் போட்டு வச்சதை நம்ம ஒரு ஆஃப் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு கப் மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இந்த சைட்ஸை நல்லா பிடிச்சி விட்டுட்டு தண்ணி தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம எந்த கார்னர் பக்கம் ஃபோல்ட் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன ஃபோல்டிங் கொடுத்துட்டு 2 சைடையும் ஒன்றா சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் செஞ்சு வச்சுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்லோவில் இந்த சமோசாவெல்லாம் போட்டுடுங்க. அப்போ தான் வந்து மேலே பபிள்ஸாக ஃபார்ம் ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அடையார் ஆனந்த பவன்லலாம் சமோசா சாப்பிட்டோம்னா மேலே ஸ்மூத்தாக இருக்கும், மேலே பபிள்ஸாக இருக்காது. ஸோ அது மாதிரி வேணும்னா நல்ல லோ ஃப்ளேமில் எண்ணெய் ஆனால் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹை பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் நீங்கள் சமோசா போடும் போதும் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறமா அடுத்த சமோசா போடுங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ் வராது உங்களுக்கு. ஸோ நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை க்ரீன் சட்னியோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.